ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ் போகிறீங்க. செட்டிங்ஸில் ஸ்க்ரால் டவுன் பண்ணி அபவுட் ஃபோன் போகிறீங்க. அபவுட் ஃபோனில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போகிறீங்க. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் பில்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை 7 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் கோட் போட்டிருந்தீங்கன்னா அது என்டர் பண்ணிங்கன்னா யுவர் நவர் டெவலப்பர் அப்படின்னு கீழே ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். அது ஷோ ஆனதுக்கப்புறம் செட்டிங்ஸ் சர்ச்சில் போயிட்டு டெவலப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து ரிசல்ட்ஸில் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டெவலப்பர் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி அதை இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத ஒன்று சர்ச் பண்ணணும். அது வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன் தான். சர்ச் பண்ணால் ஈஸியாக நம்ம அங்கே போயிடலாம். சர்ச் பண்ணால் அது டேரெக்டாக அங்கே போயிடும். அதை வந்து அந்த டாகில் வந்து ஆன் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுங்கள். எனேபிள் சர்வீஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் சில பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதெல்லாம் அலோவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே தேர்ட் ஆப்ஷனில் ஃப்ளோட்டிங் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது அமுக்கி அதையும் எனேபிள் பண்ணுங்கள். அது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன்ல அது மாதிரி வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஐகான் ஒன்று வந்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி வயர்லெஸ் டீபக்கிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுவும் டெவலப்பர் செட்டிங்ஸில் ஒன்று தான். அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பேர் வித் டிவைஸ் அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஐகான் ப்ளூ கலரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து LADB அப்படின்ற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதோட ஃபைலும் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பேர் டிவைஸ் வித் பேரிங் கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து IP அட்ரஸ் அண்ட் போர்ட் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு அந்த இடத்துல வந்து 38145 இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து போர்ட்டில் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் தான் வச்சு நீங்கள் பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து ஒர்க் ஆகாது. மேலே வந்து அது நீங்கள் குட்டியாக ஒரு இடம் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பேரிங் கோட் தான் அது போல்டில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, 185498 அது வந்து என்னோடது. அது ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அதே இது நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது. அது என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துடுச்சுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இனிமேல் ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் அர்த்தம். இனிமேல் நீங்கள் அதை புஷ் பண்ணி மேலே விட்டுடலாம். அந்த டிவைடர்லேருந்து மேலே புஷ் பண்ணிங்கன்னா அது போயிடும். இப்போ வந்து நீங்கள் அந்த ஆப்பை வந்து ஹோம் பட்டன் நமக்கு வெளியே வந்துக்கலாம். இனிமேல் வந்து நான் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்ட் ஆஃப் bloatwares. இப்போ வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க, நான் ஃபுல்லாக bloatwares மட்டும்தான் வச்சுருந்துருப்பேன். அந்த இடத்துல இருக்கிறது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் போதும். மியூசிக் ஆப் மட்டும் நான் ஆல்ரெடி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ப்ரௌசர் பண்ணுறேன். ப்ரௌசரில் வந்து ப்ரௌசரோட பேக்கேஜ் நேம் வித் எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வரும். இப்போ நீங்கள் வெளியில் ஹோம் ஸ்க்ரீன் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈச் ஆப்புக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஆனால் வந்து எல்லாமே சேம் மெத்தட் தான். இங்கே வந்து ப்ரௌசர் இருக்காது, ஏன்னா அது அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து பேஸ்ட் பண்ணி அங்கே சக்ஸஸ் வந்துடுச்சுன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த ஈஸி ஷேர் ஆப்பை வந்து நம்ம இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி ஈஸி ஷேரோட அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் நீங்கள் அதே LADB ஃபைல் ஆப்பில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்துடும். இது வந்து நீங்கள் LADBயை வந்து ரீசெண்ட் ஆப்ஸ்லேயே வச்சுக்கணும். அதை வந்து ரீசெண்ட் ஆப்ஸ்லேருந்து கிளியர் பண்ணிடக்கூடாது. இல்லைனா வந்து திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம ஃபீட்பேக் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை டெக்ஸ்ட் காப்பி பண்ணிட்டீங்க. காப்பி பண்ணி LADBயில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ன்னு வந்துடும். என்டர் கொடுத்தா சக்ஸஸ்ன்னு வந்துடும். இப்போ வந்து ஃபீட்பேக் ஆப் வந்து போயிருக்காது, ஏன்னா iQOO.com ஆப்புக்கும் அதுக்கும் லிங்க் இருக்குது. அதனால் அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணால் தான் போகும். இப்போ வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் போயிட்டு iQOO.comோட டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ண போகிறோம்.
அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் வந்து LADB ஆப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம்னா என்ட்ரு கொடுத்தோன்னா 2 ஆப்புமே போயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஆப்புமே போயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜர் ஆப் வந்து பண்ண போகிறோம். மேனேஜரோட டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி அதே மாதிரி தான், இதே ப்ராசஸ் தான். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த வீடியோவை. இதை வந்து பேஸ்ட் பண்ணி LADBயில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி மேனேஜர் போயிடுச்சு. இப்போ அதே ப்ராசஸ் தான், நான் வந்து அதே ப்ராசஸ் தான் திருப்பி பண்ண போகிறேன். இப்போ வந்து லாக் ஆப்புக்கு அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி LADBயில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் சக்ஸஸ்ன்னு வரும். நீங்கள் லாக் ஆப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிருக்கோம். நெக்ஸ்ட் நோட்ஸ் ஆப்பு அதே மாதிரி காப்பி பண்ணுறோம். அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு அங்கே எடுத்து பேஸ்ட் பண்ணுறோம். LADB ஆப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோன்னா நோட்ஸ் ஆப்பும் போயிடும். அவ்வளோதான். இது ஒரு ஸ்டெப் தான், சேம் ப்ராசஸ் தான் ஃபாலோ ஆகுது. நான் ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டு எடிட்டரில் நான் வந்து வச்சுருக்கேன் இப்போது. அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். அந்த ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது அப்படியே அன்இன்ஸ்டால் ஆகிடும். சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சுன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து வி ஆப் ஸ்டோர். இது வந்து ஜென்ரலாக நீங்கள் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத ஆப்ஸை வி ஆப் ஸ்டோரை வந்து காப்பி பண்ணி இப்போ LADBயில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதுவும் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ ஆப்பு. அதே மாதிரி தான், மறுபடியும் வீடியோவோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி LADB ஆப்பில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து விஓ க்ளவுட் ஆப்பு. அதே மாதிரி தான் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இப்போ நீங்கள் LADB ஆப்பில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி சக்ஸஸ்ன்னு வருது. அந்த ஆப்பும் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வெதர் ஆப் தான் லாஸ்ட் ஆப்பு. நான் வச்சுருக்க bloatwareல இதுதான் லாஸ்ட் ஆப்பு. இதை வந்து காப்பி பண்ணி அதே மாதிரி LADBயில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவும் சக்ஸஸ்ன்னு காட்டும். சக்ஸஸ் காட்டிடுச்சுன்னா டெலிட் ஆகிடும். இப்போ வந்து ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இந்த 0 வரைக்கும் இருக்குது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து LADBயில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக்கேஜ் நேம் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும், அதையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத ஆப்பு அப்படின்னா நீங்கள் அந்த பேக்கேஜ் நேம் வந்து என்டர் பண்ணால் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பேக்கேஜ் வியூவர் அப்படின்னு ஒரு ஆப் தேவை. அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பேக்கேஜ் அப்படின்னு போட்டு காம் டாட் இருங்க. இப்போ வந்து பேக்கேஜ் வியூவர்னு இருக்கேன். நான் வந்து யூடியூப் மியூசிக்கை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுவும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத ஆப் தான். அந்த ஆப் யூடியூப் மியூசிக்கில் போய்ட்டு பேக்கேஜ் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா. பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்க பேக்கேஜ் வியூவரில் பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பேக்கேஜில் com.google.android.apps.music அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து காப்பி ஆகிடும். அப்படியே அந்த காப்பி பண்ணது அது வந்து யூசர். இப்போ வந்து அந்த LADBயில் போயிட்டு 0 யூசர் 0க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம இப்போ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடணும். அது வந்து பேக்கேஜ் நேம். அதை வச்சு தான் அது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். பேக்கேஜ் நேம் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் மியூசிக் பொதுவாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. இப்போ சக்ஸஸ்ன்னு காமிச்சிச்சு. இப்போ யூடியூப் மியூசிக் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்களா காணும், அன்இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணி எந்த ஒரு அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். எந்த ஃபோனுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் வியூவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எடிட்டும் பண்ணலாம் அதில். அதையும் நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அதையே யூஸ் பண்ணி LADBயில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாய் பாய்.